ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. குலதெய்வத்தின் பேர் அருளாலும் நவகிரகங்களின் பேர் அருளாலும் முன்னோர்களின் நல்ல ஆசையாலும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வதற்கு பிரார்த்திப்போம். என் பிரார்த்தனை நிறைவேறது. மீண்டும் ஒரு முறை உங்களிடம் என்னுள்ள ஆன்மீக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். இது வந்து KM ஜாதக நிலையம்ங்கிற அமைப்போட மலையப்பன் ஜோதிடர் மலையப்பன் பேசுகிறார். KM ஜாதக நிலையம் ஜோதிடர் அப்படின்னு சொன்னோம்னா இது ஏதோ தனிப்பட்ட முறையில் என்னோட விளம்பரம்னோ எனக்காக போடக்கூடிய வீடியோனா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப காலமாக என் மனசில் மக்கள் மனசில் இப்போது இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை நீக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி அதுக்கு இறைவன் வந்து இன்றைக்கி தான் அருள் கொடுத்துருக்காரு. நான் மறுபடியும் ஒரு தடவை உங்கள்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த ஒரு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோ மட்டும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 10 வீடியோ போட போகிறேன். இந்த கிரக பயிற்சின்னு சொல்லி ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். 9 கிரகத்துக்கு 9 வீடியோ தான் போடணும். ஆனால் அந்த ராகு கேதுங்கிறதுக்கு வந்து நான் தனித்தனியாக ராகுக்கு ஒரு வீடியோ கேதுக்கு ஒரு வீடியோன்னு போடுறேன். ஏன்னா 2 பேருமே நேர் எதிர் உள்ளவர். இவர் வடதுருவம்னா அவர் தென்துருவம். இவர் நல்லது செய்வார்னா அவர் கெடுதல் செய்வார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எதிர்மறையான காரகத்துவங்களை தன்மைகளை கொண்ட கிரகங்கள் 2 பேருமே. அதனால் இந்த ராகுக்கு எது ராகுன்னு சேர்த்து சொல்லக்கூடாது. ராகுக்குன்னு ஒரு வீடியோ, கேதுக்குன்னு ஒரு வீடியோ, அந்த மாதிரி போடுறாங்க. இந்த 10 வீடியோ முடித்தோன்னா 11வது வீடியோவா இந்த 10 வீடியோலையும் ஏகப்பட்ட குழப்பங்களை தீர்க்கறதுக்கு குழப்பங்கள் மக்கள் மனசில் எப்படிலாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் ஏகப்பட்ட கேள்விகளும் நான் கேட்டிருப்பேன். எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்னு சொல்லி 11வது வீடியோவை போடப்போம். ஏன்னா அன்றைக்கி வந்து கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது தான் கஷ்டம். பதில் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வியே கேட்கணும், இல்லை பதில் தெரிஞ்சவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி நான் 10 வீடியோ போட்டு 11வது வீடியோவாக இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது தெரியப்படுது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் வைக்கிற இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது தேவைதான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை பற்றி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. இது பின்னாடி இருக்கிற இந்த அட்டையில் என்னுடைய ஃபோன் நம்பர் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருக்குங்கிறவங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்களுடைய ஃபேஸ்புக்லேருந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. சப்போஸ் இது எனக்கு பிடிக்கல, இது தேவையில்லாதது, இது காலத்தை வந்து தேவையில்லாமல் விரயம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அமைப்பே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் எனக்கு உங்கள் கருத்தை தெரியப்படுத்துங்க. ஏன்னா உங்கள் கருத்து வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து என்னுடைய காலம் நேரம் இதெல்லாம் வந்து வேற எதுக்கும் உபயோகப்படுத்தாமல் ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் ஒரு வீடியோ போடும்போது அதில் நான் செய்யக்கூடிய தவறுகளோ இல்லை நான் இன்னும் வேறு வழியில் செய்யணும், வேறு மாதிரி செய்யணும் அப்படிங்கிற அமைப்போ உங்களுடைய கமெண்ட்டை வச்சு தான் எனக்கு வந்து முடிவு பண்ண முடியும். அதனால் என்தான் பிடிக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நெகட்டிவ் திங்கிங் உள்ளவங்களும் எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டை போடுங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அப்புறம் நான் வேறு விஷயத்துக்கு வரேன். இன்றைக்கி வந்து கிரகப்பயிற்சினால ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இப்படி இந்த ஒரு 4 விதமான கிரகங்களின் பயிற்சியை பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்பவும் பேசுகிறாங்க, நினைக்கிறாங்க, கவலைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ராகுக்கு எதுவாக இருந்து சனியாக இருந்து அவங்க பயிற்சியாக இருந்தால் கவலைப்படுறாங்க, குரு பயிற்சியாக இருந்தால் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இறைவன் நமக்கு கொடுத்த 9 கிரகங்களையும் முன்னோர்கள் கண்டுபிடித்து, இறைவன் கொடுத்ததை கண்டுபிடித்து கொடுத்த முன்னோர்கள் வகுத்து கொடுத்த அந்த 9 கிரகங்களும்
தினமும் பயிற்சி ஆகிடும். பயிற்சி ஆகாத கிரகமே கிடையாது. 9 கிரகமும் தினமும் பயிற்சி ஆகும். அதனால தான் இந்த 9 கிரகத்தை பற்றி நான் தனித்தனியாக வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இது வாழ்க்கையில் நமக்கு எப்படி சம்மந்தப்படுது, எந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய வாழ்வியலை, நம்மளுடைய நடைமுறைகளை நடத்தி கொண்டு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு 9-10 வீடியோ. அது தனித்தனியாக அந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். இந்த 9 வீடியோ போகிறதுக்கு முன்னாடி 9 கிரகங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி முக்கியமாக பேச போகிறது சந்திரனை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா 9 கிரகங்களில் அதிவேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன் தான். 2.25 நாளைக்கு ஒரு கிரகம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சில கிரகங்களுக்கு மாத கணக்காகும், சில கிரகங்கள் 45 நாள் 1.5 மாத கணக்காகும், சில கிரகம் 1 வருஷம், சில கிரகங்கள் 1.5 வருஷம், சில கிரகங்கள் 2.5 வருஷம். இந்த அளவுக்கு அவங்களுடைய பயிற்சிக்குள்ள காலக்கெடுவை முன்னோர்கள் நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதிவேகமாக நகர்றது இந்த சந்திரன் மட்டும்தான். 2.25 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுறாரு. இதை வச்சு தாங்க நம்மளுடைய ஜாதகமே, பிறந்த ஜாதகமே கணிக்கிறோம். ஒரு ராசினா ராசியில் 3 நட்சத்திரம். இப்போ மேச ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4 பிரித்து 4 பாதம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த 4 பாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் 9 பாதங்கள் தான் முன்னோர்கள் வச்சுருக்காங்க. இப்போ 3 ராசிக்கு 4 பாதம்னா 12 பாதம் வைக்கணும் ராசியில். ஆனால் 9 பாதம் தான் ஒரு ராசிக்குள்ள நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. மீதி 3 பாதம் அடுத்த ராசிக்கு. இதுதான் ஜாதக கட்டத்தில் உள்ள முன்னோர்கள் வகுத்து கொடுத்த அடிப்படை கணக்கு. இதில் பாருங்கள், நம்ம குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த சந்திரன் எந்த ராசியில், எந்த நட்சத்திரத்தில், எந்த பாதத்தில் இருக்காருங்கிறத வச்சு தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன, நம்மளுடைய அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் கணித்து ஜாதகம் எழுதி தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலம்பரம் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ள மேக்சிமம் இந்த ஜாதகத்தை, ஜோதிடத்தை, தெய்வீகத்தை நம்புறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு டிவியை போட்டு அதில் வரக்கூடிய ஜோதிடர் ராசி பலன் சொல்கிறாரு எல்லாம் அதை கேட்பாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த ராசி பலனில் நம்மளை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்களா, வீட்டுக்காரருக்கு சொல்கிறாங்களான்னு சொல்லி உன்னிப்பாக கவனிப்பாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ராசி பலனில் 1% கூட உங்களுக்கு எதுவுமே நடக்காது. 1% கூட எதுவுமே நடக்காது. ஏன்? நான் முதல்ல சொல்லிட்டேன், அதில் 3 நட்சத்திரம் இருக்குது அந்த ராசியில். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது. இதில் எந்த ராசி, அதில் எந்த நட்சத்திரம், எந்த பாதம்னு சொல்லி அவர் சொன்னால் தான் அது உங்களை சேரும். பொதுவாக சொன்னால் 3 நட்சத்திரக்காரங்களும் சேர்த்து சொல்கிறார். 3 நட்சத்திரங்கிறத விட இந்த 9 பாதத்துக்குள்ளவங்களுக்கு சேர்த்து சொல்கிறார். ஏன்னா மீதி 3 பாதம் தான் அடுத்த ராசிக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி. அதனால் அதை நம்பாதீங்க. ஆனால் அதே ஜோதிடர்கள் பாருங்கள், சொல்லி முடிச்ச உடனே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், அதாவது பிறந்த ஜாதகத்தில் உங்களோட தசா புத்தியை வச்சு தான் உங்களுடைய பலனை தீர்மானிக்க முடியும்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். தசா புத்தினா என்னங்க? நான் சொன்னது தான், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கிரகம் உண்டு. அந்த கிரகத்துடைய தசை தான் உங்களுடைய பிறந்த காலத்தில் ஆரம்பத்தில் இருந்த தசை. அந்த தசையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் எத்தனை வருஷம் அந்த கிரகத்தோட தசை காலத்துக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது பின்னால் தசாபூஜியோட கணக்கு வருமா நான் சொல்கிறேன். ஆனால் எல்லா கிரகங்களுக்கும் ஒரே மாதிரி, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரே மாதிரி ஈவனாக காலகட்டங்களும் கிடையாது. சொல்லப்போனால் இப்போ கேதுக்கு 7 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் வருஷ கணக்குகள், காலக்கணக்குகள் மாறும். சரி, இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அப்போ 7 வருஷம் அந்த குழந்தைக்கு கேது தசையா அப்படின்னா அப்படி இல்லைங்க. அது எந்த பாதத்தில் பிறந்திருக்குன்னு பார்க்கணும்.
பாதம் வந்து 1வது பாதமா, 2வது பாதமா, 3வது பாதமா, 4வது பாதமா. ஸோ அப்படி பாதத்தை வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு 7 வருஷம் சொல்கிறேன் இல்லையா, இப்போ 4 பாதத்தை அந்த 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது பாதம்னா 2வது அந்த ஒரு பாதத்துக்கு உண்டான கேது தசை முடிஞ்சிடுச்சு, மீதி தான் உங்களுக்கு வரப்போகுது. 4வது பாதம்னா 3 பாதத்துக்கு உண்டான கேது தசை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிடுச்சு. அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும்போது அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ கொஞ்ச காலம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் தசை வரும். இது ஒரு கால கணக்கு. இப்போது நான் சொல்ல வந்தது, இப்போ காலம்புற ஒரு 7 மணிக்கு ஒரு டிவியில் ஒரு ஜோசியர் 8:30 மணிக்கெல்லாம் இன்னைக்கு வந்து அஸ்வினியிலேருந்து பரணிக்கு சந்திரன் மாறுறாருன்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இது வந்து இன்னைக்கு தேதிக்குள்ளது இல்லை, சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காக. 8:30 மணிக்கெல்லாம் சந்திரன் வந்து அஸ்வினியிலேருந்து பரணிக்கு மாறிடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு ஜோதிடர் 7:30 மணிக்கு வேற ஒரு டிவியில் 10 மணிக்கு 10:30 மணிக்கு 10 மணி அல்லது 10:30 மணி 10:30 மணின்னு வச்சுக்குவோம். 10:30 மணிக்கு தான் அந்த சந்திரன் வந்து அஸ்வினியிலேருந்து பரணிக்கு மாறுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ 7 மணி ஜோதிடத்தை இந்த 8:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தில் பிறந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து ஜாதகம் எழுத சொன்னால் ஒரு பரணி நட்சத்திரம் சுக்கிரதசை நடப்பு அப்படின்னு சொல்லி எழுதி விட்டுருவார். மற்ற கிரகங்களை எங்கெங்க அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு எழுதி விட்டுருவார். இது இந்த 10:30 மணிக்கு மாறுதுன்னு சொன்ன அந்த 7:30 மணி ஜோசியத்தை போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு தானே பரணிக்கு வருதுன்னு, அதனால் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் கேது தசை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம். பாருங்கள், நீங்கள் துல்லியமான ஒரு குழந்தையோட நேரத்தை கொண்டே கொடுத்துட்டு இருந்தாலும் கிரகங்களின் நிலையை துல்லியமாக கணிக்காத இந்த ஜோதிடர்கள் உங்கள் குழந்தைக்கு ஒருத்தர் வந்து கேது தசை அஸ்வினி நட்சத்திரம்ன்றாரு, இன்னொருத்தர் பரணி நட்சத்திரம் சுக்கிர தசைன்றார். எவ்வளோ குழப்பம் பார்த்தீங்களா? இது இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியவே தெரியாது. ஏதோ கொண்டு போய் கொடுத்தோம், எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வந்துடும். இது எப்போ தெரியும்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஒரு 25 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கோ அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். ஒரு வேலை வந்து தட்டிக்கிட்டே போகுது, ஏன் எனக்கு நேர காலம் சரியில்லையா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், வேலை எப்போ நல்ல வேலை கிடைக்கும், நிரந்தர வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லை வெளிநாடு போகக்கூடிய யோகா இருக்கா, இப்போ ஏதோ ஒரு விஷயம் அந்த குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பெற்றோர்கள் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜோதிடத்தை போகிறார். இவர் இந்த 8:30 மணி ஆகும்னு சொல்லி அந்த 7 மணி டிவி ஜோதிடர் அமைப்பராக இருந்தாருன்னா இருந்து அந்த 10:30 மணின்னு சொன்ன ஜோதிடர்கள் ஜாதகமாக இருந்தால் அது கையில் வாங்கின உடனே இந்த ஜாதகமே தப்புங்க. பரணி நட்சத்திரம் பிறந்திருக்காரு, நீங்கள் என்ன அஸ்வினின்னு எழுதிருக்கு, ஜாதகமே அடிப்படையே தப்பு. உங்கள் தசா புத்தியை மாறும். இந்த ஜாதகத்தை யாருக்கும் போய் காட்டாதீங்க, வேஸ்ட் அப்படின்னு. இல்லை அந்த 7:30 மணி ஜோதிடத்தை 7 மணி ஜோதிடர் கணக்குறாக எழுதக்கூடிய ஜாதகத்தை கொண்டு காமிச்சா அவரும் இதே வார்த்தைன்னு சொல்லுவார். அப்போ இந்த பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ அந்த 25 வருஷமாக என் குழந்தைக்கு இல்லாத ஒரு நடக்காத எழுதப்படாத ஒரு நட்சத்திரத்தை சொல்லி தான் தெய்வத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணோமா, கோயில் கூட ஏறி இறங்கினோமா, பிறந்தது வந்து பரணி நட்சத்திரம், நம்ம அஸ்வினி நட்சத்திரம் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிறவங்க இருக்காங்க. இல்லை இதே ஜோதிடர்கிட்ட இல்லைங்கய்யா, எங்கள் ஜோதிடர் நான் பாரம்பரிய ஜோதிடர், எங்கள் அப்பா அம்மாவட்ட எழுதுவார், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தான் தலைமுறைக்கிற மாதிரி அவர்கிட்ட எழுதுவார், அவர் வந்து சொல்லிட்டாருங்கய்யா இது வந்து பரணி நட்சத்திரம் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி அஸ்வினி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போன ஜோதிடர்கிட்ட மறுத்து பேசிக்கணும். ஏன்னா அந்த ஜோதிடர் பாரம்பரியமாக நம்ம குடும்ப ஜோதிடராக இருந்திருப்பார், அதை வச்சு நம்ம அவர்கிட்ட மறுத்து பேசியிருக்கோம். சரிங்க ஐயா, இதெல்லாம் பேசிட்டீங்க, இது எதுனால அப்படி வருது, ஏன் 2 பேருமே ஜோதிடர் தானே, ஜாதகம் கற்றுக்கிட்டவங்க தானே, ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டவங்க தானே, ஏன் இப்படி வருது? வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆதி காலத்தில் இப்போ சொல்கிறோமே இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு,
ஆண்ட்ராய்டு ஃபோனு, டிவி, அதாவது ஸ்மார்ட் டிவி இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் வானவியலை வச்சு முன்னோர்கள் கண்டுபிடிச்சு உருவாக்கின ஒரு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜோதிட பிரிவு இருக்குது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு எவ்வளவோ சேட்டலைட்லாம் அனுப்பிச்சு எவ்வளவோ ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி பூமி வந்து எந்தெந்த டிகிரியில் எப்படி சுற்றும், கிரகங்கள் எப்படி எந்தெந்த டிகிரியில் எத்தனை டிகிரியில் நகருதுன்னு சொல்லி துல்லியமாக கணக்கு போட்டு அதுக்கு ஒரு அமைப்பு வந்தாச்சு. அது வந்து திருக்கணித பஞ்சாங்கம். அதுக்குன்னு அந்த திருக்கணிதத்தை மட்டும் பார்த்து அது பிரகாரம் ஜாதகம் எழுதக்கூடியவங்க ஒரு குரூப். ஸோ இந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் உள்ள வித்தியாசம், இந்த பஞ்சாங்க வித்தியாசத்தினால தான் நான் சொன்ன இந்த நட்சத்திர வித்தியாசம் வந்து அஸ்வினியா பரணியா. இப்போ புரியுதுங்களா? சரிங்க ஐயா, இதுக்கு ஏதாவது தீர்வு உண்டா இல்லைங்கய்யா? நிச்சயமாக உண்டு. அதான் நான் 11ஆவது வீடியோவில் சொல்லப்பேன். 11ஆவது வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லப்பேன். நம்மளுடைய பிறந்த ஜாதகம் தான் அடிப்படை. அந்த அடிப்படை ஜாதகத்தை எழுதக்கூடிய ஜோதிடர் திறமை வாய்ந்தவராக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அது தெரியாது நமக்கு. 25 வருஷம் கழித்து 30 வருஷம் கழித்து நம்ம அந்த ஜாதகத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே எடுக்கும்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடர் சொல்லக்கூடிய பதில் நம்மளை திசை திருப்புறதாகவும் நம்மளை காயப்படுத்துறதாகவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் நான் ரொம்ப காலமாக யோசனை பண்ணி இந்த வீடியோவை போடணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி வெளியிட்டிருக்கேன். இதை பாருங்கள், பிடிச்சவங்க இது தேவை தான் உண்மையிலேயே அப்படின்னு இந்த மாதிரி வீடியோவை போடுங்க. இதுக்கு ஒரு தீர்வும் கொடுங்க. கட்டாயமாக தீர்வு உண்டு. தீர்வு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவன் வந்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கான். ஸோ இந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. இதில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கு தேதி வந்து ஜூலை 5. நேற்று ஒரு டிவியில் இந்த திருக்கணித பிரகாரம் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் நேற்று சுக்கிரன் பயிற்சி ஆயிடுச்சு, கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டார். ஆனால் அதே மாதிரி இந்த 7 மணி டிவியில் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்கக்கூடியவர் இன்றைக்கி நைட்டு மிட் நைட்டுக்கு மேலே தான் பயிற்சி ஆகிறாரு. அதாவது நாளைக்கு காலம்புரை தான், திங்கக்கிழமை தான் சுக்கிரன் வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வரான்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ நேற்று காலம்புரத்துலேருந்து இன்னைக்கு நைட்டு வரையும் உள்ள இந்த இடைப்பட்ட நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஜாதகம் எழுதுகிறவங்க அந்த ஜோதிடராக இருந்தால் சுக்கிரனை தூக்கி கடகத்தில் போடுவார், இந்த ஜோதிடராக இருந்தால் சுக்கிரனை தூக்கி சிம்மத்தில் போடுவார். கடகத்தில் போட்டால் குரு உச்ச குருவார் சுக்கிரன் இருந்திருக்கார் பிறக்கும் போது நல்லதுன்னு சொல்லி அது ஒரு சாரம். இல்லை அவர் அங்கேருந்து வந்து இங்கே சிம்மத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லி இந்த பக்கத்தோடு இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு தரணுங்கிறது ஒரு அடிப்படையாக ஒரு நாட்டுடைய முயற்சி தாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருக்கிறவங்க கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் அதை வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய உறவினருக்கு தெரியப்படுத்துங்க. பிடிக்காதவங்களும் பிடிக்கலைன்னாலும் ஒரு கமெண்ட் எனக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு தான் இதை வச்சு நான் தொடர்ந்து எப்படி அடுத்தடுத்த வீடியோவுக்கு நான் போகணும், என்கிட்ட ஏதாவது தவறு இருக்கா, அப்படி இருந்தால் எப்படி நான் திருத்திக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.